Hi students, welcome to Indikekala AIC Academy. So video வந்து அனைவருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா group 2 mains ல logical reasoning கான classes நம்ம டெய்லி யூடியூப்லயே பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ அந்த விதத்துல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா blood relation கான क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அதுக்கு முன்னாடி blood relationனா என்னன்னு நடத்திட்டேன். அதுக்கு அடுத்த வீடியோல blood relation கான क्वेश्चंस நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோல நம்ம group 2 mains சிலபஸ்ல அதாவது நம்ம group 2 mains ல லாஜிக்கல் ரீசனிங் சிலபஸ் வைஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 5வது டாபிக் எடுத்து பாருங்க பசில்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போற இந்த பசில்ஸ் இருக்குல்ல, இது ஆக்சுவலா குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லயும் கேட்பாங்க, குரூப் 2 மெயின்ஸ்லயும் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் புரியுதுங்களா? இந்த ஒரு டாபிக்ல இருந்து கண்டிப்பா 2 அல்லது 3 கேள்வி வந்துடும். குரூப் 2 மெயின்ஸ்ல சொல்றேன் 2 அல்லது 3 கேள்வி வந்துடும். ஏன்னா மொத்தமா 27 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க, 40 கேள்வி இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு டாபிக்ல இருந்து கண்டிப்பா 2 அல்லது 3 கேள்வி கேட்பாங்க. அந்த 2 அல்லது 3 கேள்வி அடிக்கணும்னா இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க போதும். ஓகேவா? அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸ்க்கான லாஜிக்கல் ரீசனிங் கிளாஸஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கான பிரத்யேகமான கிளாஸஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஜூலை 15ஆம் தேதி ஒரு நியூ பேட்ச் ஆரம்பிக்க போறோம். ஓகேவா? ஃபீஸ் வந்து ஆஃபர் கூட போட்டிருக்கோம். ஸோ டீடைல் வேணும்னு நினைக்கிறவங்க 7708197281 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். ஸோ பார்க்க போற டாபிக் பசில். இந்த பசில்னு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் பசிலா தான் இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் நம்பர் பசிலா தான் இருக்கும். ஸோ இந்த நம்பர் பசில் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ள அந்த மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் தான் இருக்கும். முதல்ல இதுல கேள்வி எப்படி இருக்கும்னா டயக்ராம் வைஸ் தான் இருக்கும். சரிங்களா? டயக்ராம் வைஸ் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க 10 20 40 20 next 5 2 4 10 next 3 6 4 question mark. சோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. புரியுதா? இதுதான் பசில்னு சொல்றது, நம்பர் பசில்னு சொல்றது. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் 10 20 20 40 5 2 10 4 3 4 6 கொஸ்டின் மார்க். பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே நம்பரை கிராஸ்ல பாத்தீங்கன்னா டபுள் பண்ணிருப்பாங்க. 10ஓட டபுள் மடங்கு அது 2ஆல பெருக்கலாம். 2 டைம்ஸ் என்ன வரும்? 20 வரும். 20ஓட டபுள் மடங்குங்கிறது 40. அதே மாதிரி 5ஓட டபுள் மடங்குங்கிறது 10. 2ஓட டபுள் மடங்குங்கிறது 4. ஓகே, அப்ப 3ஓட 2 மடங்கு 6. அப்ப 4ஓட 2 மடங்கு என்ன வரும்? கண்டிப்பா ஆன்சர் 8 தான். சோ இதுக்கான ஆன்சர் என்ன? 8. இப்ப இது என்னென்ன மாதிரிலாம் கேட்கலாங்கிறத அப்படியே டக்குனு உங்களுக்கு சொல்லிட்டே வரேன், கவனிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கவனிங்க, இதை கவனிங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. இப்ப இது கவனிங்க 10 18 26 ஓகே 10 16 22 16 5 10 15 இங்க என்ன வரும் கேட்பாங்க. 10 12 26 18 கொடுத்துருக்காங்க, 10 16 22 16 கொடுத்துருக்காங்க, 5 10 15 என்ன வரும்னு கேட்கறாங்க. இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 10 12 28 28 26 54 வருது. சரிங்களா? 54 வருது. பட் இங்க 18 இருக்கு. இந்த 54 3ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 18 கிடைக்கும். ஸோ சிம்பிளா என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருக்க 3 நம்பருக்கும் ஆவரேஜ் போட்டுருக்காங்க. ஸோ 3ஐயும் கூட்டி 3ஆல வகுத்தா 18 தான். இப்ப இந்த 3ஐயும் கூட்டுங்க 16 10 26 26 22 48 அதை 3ஆல வகுத்தீங்கன்னா 16. அதை தாண்டி அப்ப இங்க என்ன வரும்? 5 10 5 5 5 30 30 3ஆல வகுத்தீங்கன்னா 10. ஆன்சர் வந்து 10. சொல்லுவீங்க சார் சென்டர் நம்பரை போட்டிருக்காங்க அப்படின்னு, அதுவும் வரும். ஆவரேஜ் அப்படின்றதான் பர்டிகுலர் கான்செப்டா இருக்கும். புரியுதா? இப்ப நெக்ஸ்ட் வருஷம் கவனிங்க, இதை கவனிங்க. இந்த மாதிரி பாக்ஸும் கொடுப்பாங்க. அதான் எல்லா டைப்புமே சொல்லித்தரேன். ஓகேவா? எல்லா டைப்புமே சொல்லித்தரேன், இதை கவனிங்க. இப்ப இது கவனிங்க 5 10 35 8 20 84 7 25 அடுத்து என்ன வரும்னு கேட்கறாங்க. ஓகே, இப்ப 5ம் 10ம் என்ன பண்ணா 35 வரும்? என்ன பண்ணா 35 வரும்? நான் வேணா ஒன்று சொல்றேன். 5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25. ஓகேவா? 5 ஸ்கொயர் பண்ணா 25. 25ஓட 10 தான் 35 வருது. ஆனா இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகணும்.
8 ஸ்கொயர் பண்ண 64, 64 20 சேர்த்தா 84. ஓகேவா? அப்ப அதான் லாஜிக். நீங்க ஒரு லாஜிக் சொல்றீங்கன்னா அது எல்லாத்துலயுமே அப்ளை ஆகும். இப்போ இங்க என்ன பண்ணோம்? 7 ஸ்கொயர் பண்ண 49, 49ஓட 25 கூட்டின ஆன்சர். ஸோ கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 54, 54 20 74. ஸோ இதுக்கான ஆன்சர் 74. இந்த மாதிரிலாம் தான் கேட்பாங்க. இதுல என்ன விஷயம்னா இந்த சம்ம சால்வ் பண்றது ஈஸி தான், ஆனா என்ன லாஜிக் வந்து அங்க யூஸ் பண்ணிருக்காங்க அதெல்லாம் நம்ம கத்துக்கணும். அப்ப நம்ம டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஆஃப் லாஜிக் நமக்கு தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் கூட ஒரு சம் பார்க்கலாம். இதை கவனிங்க. இதை கவனிங்க. ஓகே, 3 5 23, 7 10 87, 4 8க்கு என்ன வரும்? சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3 5 கூட்டலாம் 8. 3 5 கூட்டினா 8. இங்க என்ன இருக்கு? 23 இருக்கு. 8 எப்ப 23 மாறும்? 8ஓட ஒரு 15 சேர்ந்தா 23 ஆகும். சரி, ரைட்டு. இந்த ரெண்டு நம்பரை கூட்டினா 8, இந்த நம்பரை பெருக்கினா 15, இந்த ரெண்டையும் கூட்டினா இந்த நம்பர் வருது. அப்ப இரண்டையும் கூட்டினா 17, இரண்டையும் பெருக்கினா 70, கூட்டினா 87. கரெக்டா வருது. அப்ப நம்ம அதே தான் பண்ணணும். அப்ப 4 8 கூட்டினா 12, 4 8 பெருக்கினா 32, ரெண்டையும் கூட்டிங்கன்னா ஆன்சர் 44. ஓகேவா? 4 8 கூட்டினா 12, 4 8 பெருக்கினா 32, ரெண்டையும் கூட்டினா 44. ஆன்சர் வந்து 44. புரியுதுங்களா? இந்த மாதிரி இதுல டிஃப்ரெண்டான நிறைய லாஜிக்ஸ் இருக்கு. ஓகேவா? சில நேரம் ஈஸியா கூட கேட்பாங்க. இப்ப இதை கவனிங்க. இதை கவனிங்க. அதாவது 135 127 கொஸ்டின் மார்க் இருக்கு. சரிங்களா? முதல்ல இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, சேமா இருக்கு. ஓகேவா? இந்த அப்படியே கிராஸ்ல பாருங்க, 1 1 சேமா இருக்கு. இதை பார்த்தா 3க்கு 27 இருக்கு. 3க்கு 27க்கு என்ன சம்பந்தம்? 3 கியூப் பண்ணீங்கன்னா 27. சரி, 1 கியூப் பண்ணா 1 தான். சரிங்களா? 1 கியூப் பண்ணா 1 தான். அப்ப இதை கியூப் பண்ணி இங்க போட்டுருக்காங்க, இதை கியூப் பண்ணி இங்க போட்டுருக்காங்க. அப்ப இதை கியூப் பண்ணி இங்க போட்டா ஆன்சர். அப்ப 5 கியூப் பண்ணா 125. ஆன்சர் அப்படின்றது 125. இந்த மாதிரி கியூப் பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய கேட்கலாம். இப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் கவனிங்க. இதை கவனிங்க. இதை கவனிங்க. 4 5 2 3 கொடுத்துட்டு இந்த பக்கம் 12 150 80 கொடுத்துருக்காங்க. அப்படியே கிராஸா பாருங்க. 4 கிராஸா 80 இருக்கு, 5 கிராஸா 150 இருக்கு, 2 கிராஸா 12 இருக்கு. அப்ப 3 கிராஸா என்ன ஒண்ணு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 4 20 பேருக்குனா 80. ஓகே. 5 30 பேருக்குனா 150, 2 6 பேருக்குனா 12. என்னென்னமோ வருது. சரி, ஸ்கொயர் கியூப்ல யோசிச்சு பார்க்கலாம். 4 ஸ்கொயர்ன்றது 16. ஓகே, அதை மேபி கூட 5ஆல பெருக்கிருக்கலாம். ஓகேவா? 5 ஸ்கொயர் 25, அது 6ஆல பெருக்கலாம் 150 வரும். அப்படியும் வரல. சரி, ரைட்டு. 4 ஸ்கொயர் 16, 4 கியூப் 64, இந்த ரெண்டையும் கூட்டினா 80 வருது. நெக்ஸ்ட் 5 ஸ்கொயர்ன்றது 25, 5 கியூபுங்கிறது 125, அப்ப கூட்டினா 150 வருது. சரிங்களா? அப்ப 2 கியூப் 8, 2 ஸ்கொயர் 4, ரெண்டையும் கூட்டினா 12 வருது. அப்ப 3 கியூபையும் 3 ஸ்கொயரையும் கூட்டினா ஆன்சர் 3 கியூப் 27, 3 ஸ்கொயர் 9, கூட்டினா 36. இதுக்கான ஆன்சர் 36. ஓகேவா? இந்த மாதிரியான கேள்விகள் தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நம்பர் பசில்ஸ்ல டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் டயக்ராம்ஸ்ல என்னென்ன மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? மல்டிபிள் பண்ணிருக்கலாம், மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிருக்கலாம், ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிருக்கலாம், ஸ்கொயரும் கியூமே ஆட் பண்ணிருக்கலாம், 3ஐயும் கூட்டி போட்டுருக்கலாம், இல்லை 3க்கும் ஆவரேஜ் போட்டுருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஓகே. ஸோ என்ன லாஜிக்கோ அதை கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம இந்த பசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ நம்மளோட
லாஜிக்கல் ரீசனிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜூலை 15 நியூ பேட்ச் சரிங்களா. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த நம்பர் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ டீடைல் வந்து இந்த நம்பர் கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.